Welcome back to Analysis course. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் காம்பேக்ட் செட்ஸ். ப்ராப்பர்ட்டி நம்பர் 1, நீங்கள் எந்த ஒரு காம்பேக்ட் செட் எடுத்துட்டிங்கனாலும் அது மெட்ரிக் ஸ்பேஸில் அது பவுண்டடாக தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் ப்ராப்பர்ட்டி 1. அதை பார்ப்போம். எனி காம்பேக்ட் சப்செட் K of a metric space X is bounded. This is property number 1. Let me prove this. Proof. Okay. Bounded na இப்போ என்னன்றது தெரிஞ்சிருக்கணும். ஜியோமெட்ரிக்கலாக பார்த்தோம் அப்படின்னா ஏதோ ஒரு பாலுக்குள்ளே இந்த என்டையர் செட்டை கொண்டு வர முடிஞ்சதுன்னா அது பவுண்டட். சரிங்களா? அப்போ அந்த ஆர்குமெண்ட்டை தான் இங்கே யூஸ் பண்ண போகிறோம். அதனால ஒரு பாயிண்ட்டை நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஃபிக்ஸ் எக்ஸ் நாட் belongs to x. X la or point x not a fixed point. Seringla. Now consider a collection of balls with a center at x naught and the radius is a natural number. இதை அப்படியே கலெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா முதல்ல பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஓப்பன் பாலாக இருக்கிறதுனால இது எல்லாமே ஓப்பன் செட்ஸ். ஓகேங்களா? இது வந்து கேயை கவர் பண்ணுதா அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம். ஓகே, முதல் விஷயம், நீங்கள் எந்த ஒரு ஒய் எக்ஸில் பிக் பண்ணிங்கனாலும் ஓகே, தென் டிஎஃப் அப்போ எக்ஸ் நாட்டுக்கும் அந்த ஒய்க்கும் உள்ள டிஸ்டன்ஸ் என்னென்னு கண்டுபிடிக்க முடியும். லெட் மீ கால் தட் டிஸ்டன்ஸ் இஸ் ஆர். அப்போ இது ஒரு ரியல் நம்பர். இது இன்னும் ஸ்பெசிஃபிக்காக சொல்ல போனால் இட்ஸ் அ நான் நெகட்டிவ் ரியல் நம்பர். மேபி அந்த ஒய் எக்ஸ் நாட்டாக இருந்ததுன்னா இட் பிகம் 0, அதர்வைஸ் இட்ஸ் அ பாசிட்டிவ் ரியல் நம்பர். ஓகே, ரைட். இப்போ ஆர் பாசிட்டிவ் நம்பர் கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஆர்கிமிடியன் பிரின்சிபல் என்ன கேரண்டி கொடுக்கும்? என்னால் ஒரு நேச்சுரல் நம்பர் கண்டுபிடிக்க முடியும். அந்த நேச்சுரல் நம்பர் வந்து இந்த ஆரோட பெருசாக வர மாதிரி கண்டுபிடிக்க முடியும் இல்லையா? ஸோ பை ஆர்கிமிடியன் பிரின்சிபல் there exists n belongs to natural number such that n could be greater than r. அப்போ n வந்து ஆரோட பெருசு அப்படிங்கிறனால அப்போ ஆட்டோமேட்டிக்காக d of x நாட் கமா y என்ன வரும்? it could be less than n because this is r. அப்போ ஆட்டோமேட்டிக்கலி இது என்னோட சின்னமாக தான் இருக்க போகுது. அப்போது x நாட்டை சென்டராக வச்சு n ரேடியஸில் இருக்கக்கூடிய பாலில் எது வந்துடும்? y வந்துடும். ஸோ ஆட்டோமேட்டிக்கலி அப்போ என்ன ஆகுது? எக்ஸை இந்த கலெக்ஷன் வந்து கவர் பண்ணுது. ஓகே, therefore x equals union n varies over 1 to infinite b of x naught comma n. In particular x-ஐயே இது கவர் பண்ணுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எதையும் கவர் பண்ணும்? ஏயும் கவர் பண்ணும். ஸோ a is also contained in union n varies over 1 to infinite b of x naught comma n. அப்போ இதுலேருந்து கன்க்ளூஷன் என்ன கொடுத்துடலாம்? அப்போ நமக்கு எடுத்திருக்க கலெக்ஷன் இஸ் அன் ஓப்பன் கவர் ஆஃப் ஏ. ஹென்ஸ் the collection b of x naught comma n such that n belongs to natural number is an open cover of A. A காம்பேக்ட்டுங்கிறதுனால எந்த ஒரு ஓப்பன் கவர் கொடுத்தாலும் என்னால் ஒரு ஃபைனைட் சப் கலெக்ஷன் இதில் கண்டுபிடிக்க முடியும். தட்ஸ் ஆல்சோ கவர் ஏயை கவர் பண்ணும் இல்லையா? ஆஸ் ஏ இஸ் காம்பேக்ட், ஏ காம்பேக்டாக இருக்கிறதுனால என்ன கன்க்ளூஷன் கொடுக்க முடியும்? தேர் எக்ஸிஸ்ட் b of x naught comma n1 etc b of x naught comma nk such that எப்படி union j varies for 1 to k b of x naught comma nj contains a, right? This will be happen. இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ கான்சென்ட்ரிக் பால்ஸ். தட் மீன்ஸ் சென்டர் வந்து ஃபிக்ஸட். அப்போ ரேடியஸ் மாத்திரம் தான் மாறிட்டு இருக்கு. தேர்ஃபோர் இட்ஸ் அ கான்சென்ட்ரிக் பால்ஸ்.
அப்போ ஆட்டோமேட்டிக்கலாக N1 N2 N3 எக்ஸெட்ரா NKல எது பெருசுன்னு பார்க்குறீங்களோ அதை எடுத்துட்டிங்க, அதை ரேடியஸாக எடுத்துகிட்டு எக்ஸ்டர்னல் சென்டராக வச்சு பால் போட்டிங்கன்னா இந்த எல்லா பாலும் அதுக்குள்ளே வந்து விழுந்துடும் இல்லையா. ஓகே, ஸோ ரைட் Kaplan equals maxi N1 N2 etc. Nk, then B of x0 comma Kaplan could contains B of x0 comma small nj comma j equals 1 2 3 etc. k. ஹென்ஸ் அப்போ அதோட யூனியனே உள்ளே வச்சுருக்கோம். அப்போ யூனியன் அது உள்ளே வச்சுருக்கு அப்படின்றதுனால ஆட்டோமேட்டிக்காக அப்போ என்ன ஆக போகுது, B of x0 comma n should covers A. அப்போ ஏங்கிற செட் வந்து x0 சென்டராக வச்சு n ரேடியஸ் உள்ள பாலில் வந்து உழுது. அப்போ கன்க்ளூஷன் என்ன, therefore A is bound. Okay. But converse of the above statement is not. That means bounded setலாம் எடுத்துட்டிங்கன்னா அது காம்பேக்டாக இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அதுக்கு நம்ம ஆல்ரெடி we have discussed என்ன அது remark எக்ஸாம்பிள் பார்த்தோம் in a previous lecture. 0,1 open interval 0,1 is bounded but it's not compact. But not compact. பவுண்டட் செட்லாம் காம்பேக்டாக இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. பட் காம்பேக்ட் செட்ஸ் எல்லாமே என்னவாக தான் இருக்கும், பவுண்டடாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியாச்சு. நான் ப்ராப்பர்ட்டி நம்பர் 2, அதே மாதிரி எந்த ஒரு காம்பேக்ட் செட் எடுத்துட்டிங்கனாலும் தட் குட் பி க்ளோஸ்ட் அப்படின்னு தான் எடுத்து ப்ரூவ் பண்ண போகிறோம். எனி காம்பேக்ட் subset K of a metric space X is closed. Okay, let's prove this. Proof. இப்போ K வந்து நான் க்ளோஸ்னு காட்டணும், அதுக்கு பதிலாக என்ன சொன்னால் போதும், K காம்ப்ளிமெண்ட் வந்து ஓப்பன் ஆகுறதுன்னு சொன்னால் போதும் இல்லையா. My claim is K complement is open கொடுத்துட்டேன்னா K closed மாறிடும். அப்போ அதனால் K காம்ப்ளிமெண்ட்டில் ஒரு பாயிண்ட் எடுத்துக்கோங்க. இப்போ ஓப்பன் செட்னு காட்டுறதுக்கு என்ன சொல்லணும், எந்த ஒரு பாயிண்ட் எடுத்திங்கனாலும் என்னால் ஒரு பால் போட முடியும், அந்த பால் வந்து அந்த செட்டுக்குள்ளே வர மாதிரி போட முடியுதான்னு பார்க்க போகிறோம் சரிங்களா. அதனால் நம்ம ஒரு பாயிண்ட்டை வந்து K காம்ப்ளிமெண்ட்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, லெட் ஒய்ங்கிறது K காம்ப்ளிமெண்ட்டில் எடுத்தாச்சு சரிங்களா. இப்போ என்ன பண்ண போகிறோம், அப்போது ஃபார் ஈச் எக்ஸ் எந்த ஒரு எக்ஸ் கேல எடுத்துட்டிங்கனாலும் அந்த எக்ஸுக்கும் ஒய்க்கும் உள்ள டிஸ்டன்ஸ், அந்த எக்ஸுக்கும் ஒய்க்கும் உள்ள டிஸ்டன்ஸ் எப்போதுமே என்னவாக தான் இருக்கும், பாசிட்டிவ் தான் இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒய் வந்து கேல இல்லை. ஓகே, கேல இல்லாத பாயிண்ட்ஸ் ஆட்டோமேட்டிக்கலி எக்ஸும் ஒய் அப்போ வேறு வேறு பாயிண்ட். அப்போ இது என்னவா இருக்குது, லெட் மீ கால் திஸ் இஸ் ஆர்எக்ஸ். இது ஆர்எக்ஸ்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா இது எப்போதுமே என்னவாக தான் இருக்க போகுது, இட் குட் பி a பாசிட்டிவ் நம்பர். அப்போ இது எப்போதுமே பாசிட்டிவ் சரிங்களா. அப்போது எக்ஸை சென்டராக வச்சு ஆர்எக்ஸ் பை 4 அதை ரேடியஸாக வச்சு ஒரு பால் எடுத்துக்கிறீங்க. அதே மாதிரி ஒய்யை சென்டராக வச்சு ஆர்எக்ஸ் பை 4 ரேடியஸாக வச்சு ஒரு பால் எடுத்துட்டிங்க அப்படின்னா இதுக்கும் இதுக்கும் காமன் பாயிண்ட் ஆட்டோமேட்டிக்கலி வராது. ஓகே, அப்போ திஸ் குட் பி எம்டி. பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் மை எக்ஸ், திஸ் இஸ் மை ஒய். என்ன ஆகும், இது ரெண்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து ஆர்எக்ஸ் அப்படின்னா இதில் கால்வாசி எடுத்து நான் பால் போடுறேன், இதுலேயும் நான் அதே ரேடியஸில் பால் போடுறேன். அப்போ ஆட்டோமேட்டிக்கலி இது ரெண்டும் இன்டர்செக்ட் ஆகுது, டிஸ்ஜாயிண்டாக தான் இருக்கும். அதனால் அதை போட்டாச்சு. இப்போ என்ன பண்ணுங்கள், ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் அப்போ கேல உள்ள ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் இதே மாதிரி நான் பால் போட்டுக்கிட்டே வந்தேன் அப்படின்னா, ஸோ கன்சிடர் த ஃபேமிலி B of x comma rx by 4 such that x belongs to k. இதை எடுத்துட்டிங்கன்னா இது எல்லாமே பால்ஸாக இருக்கனால ஓப்பன் ஃபேமிலி தான், பட் கவர் பண்ணுதா அப்படின்றத அடுத்த கேள்வி. பிகாஸ் கேல உள்ள ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கு நான் பால் போட்டிருக்கேன் அப்படிங்கிறதுனால அப்போ இது எல்லாத்தையும் யூனியன் பண்ணிங்க அப்படின்னா
என்ன வரப்போகுது, ஆட்டோமேட்டிக்கலி கே இருக்கும், கே தவிர சம் அடிஷ்னல் பாயிண்ட்ஸும் இருக்க போகுது. ஸோ இட் கவர்ஸ் கே. தேர்ஃபோர் அப்போ இது எதோட ஓப்பன் கவராக மாறிடுது, கேயோட ஓப்பன் கவராக மாறிடுது. கே காம்பேக்ட்ங்கிறது எனக்கு தெரியும் இல்லையா, அப்போ கே காம்பேக்டாக இருக்கனால இதுக்கு ஒரு ஃபைனைட் சப் கவர் கண்டுபிடிக்க முடியும். முதல் விஷயம், தேர்ஃபோர் family b of x comma rx by 4 such that x belongs to k is an open cover of k. K oda open cover ah மாறுது. Okay, as k is compact, k compact ah இருக்கிறதுனால இதுக்கு அப்ப என்ன கண்டுபிடிக்க முடியும், ஒரு finite subcover கண்டுபிடிக்க முடியும். Let me call that finite subcover as b of x1 comma rx1 by 4 comma etc b of xn comma rxn by 4 such that இது எல்லாத்தையும் யூனியன் பண்ண k உள்ள வந்துடும். k contained in union I varies over 1 to n b of xi comma or xi by 4, right? Okay, இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ இதோட கவுண்டர் பார்ட் இது b of xi comma rxi by 4 ஓட கவுண்டர் பார்ட் என்ன, b of y comma rxi by 4. இட்ஸ் அ கவுண்டர் பார்ட், அதோட கவுண்டர் பார்ட் அது. ஸோ அப்போ அது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ அது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணால் என்ன வரப்போகுது, b of y comma rx1 by 4, அதே மாதிரி b of y comma rxn by 4. இது எல்லாத்தையும் பண்ணி இது எல்லாத்தையும் இன்டர்செக்ஷன் பார்க்குறேன். இது எல்லாமே ஓப்பன் செட், இதில் எல்லாத்துலேயுமே நான் எம்டி, பிகாஸ் எல்லாத்துலேயுமே y இருக்குது. அப்போ நான் எம்டி ஓப்பன் செட். லெட் மீ கால் திஸ் ஓப்பன் செட் இஸ் v. ஓகே, பிகாஸ் ஃபைனைட் இன்டர்செக்ஷன் ஆஃப் ஓப்பன் இஸ் ஓப்பன். அப்போ v வந்து ஓப்பனாக மாறும். v இஸ் ஓப்பன் அண்ட் y இஸ் அ மெம்பர் ஆஃப் v. இப்போ என்ன சொல்ல போகிறோம்னா, விக்கும் கேக்கும் எந்த ஒரு காமன் பாயிண்ட்டுமே இருக்காது அப்படின்னு காட்டப்போகிறோம். சரிங்களா, விக்கும் கேக்கும் எந்த ஒரு காமன் பாயிண்ட்டுமே இருக்காது அப்படின்னு காட்ட போகிறோம். ஓகே, மை கிளைம் இஸ் வி இன்டர்செக்ஷன் கே குட் பி எம்டி. அப்போ வி ஃபுல்லாகவே கே காம்ப்ளிமெண்ட்டில் தான் இருக்குது. அப்போது ஒய்யை வச்சுருக்க மாதிரி ஒரு ஓப்பன் செட்டு கே காம்ப்ளிமெண்ட்டில் வருது அப்படின்றதுனால ஆர்பிட்ரரி பாயிண்ட் தான் ஒய். ஸோ இதே மாதிரி எந்த ஒரு பாயிண்ட் எடுத்திங்கனாலும் அதை வச்சுருக்க மாதிரி ஒரு ஓப்பன் செட் எதுக்குள்ளே வந்துடும், கே காம்ப்ளிமெண்ட்டுக்குள்ளே வருதுன்னா அது ஓப்பனாக மாறிடும். சரிங்களா, திஸ் இன் ஐடியா. அப்போது இதை முதல்ல காட்ட போகிறோம். ரைட், முதல்ல பார்த்தீங்கன்னா as b of gxi or xi by 4 intersection b of y comma r xi by 4 could be empty. இது எனக்கு தெரியும் இல்லையா. This is true for all I equals 1 2 3 etc n comma அதுலேருந்து அப்போ என்ன சொல்ல முடியும், v intersection b of xi comma rxi by 4 it could be empty, right? பிகாஸ் இது மாதிரியான செட்ஸ்லாம் இன்டர்செக்ஷன் எடுத்தது தான் வி. இந்த மாதிரி செட்டோடைய அந்த போல் இன்டர்செக்ட் ஆகலை. அப்போ திஸ் இஸ் ட்ரூ ஃபார் ஆல் ஐ ஈக்குவல்ஸ் 1 2 3 எக்ஸெட்ரா n. இப்போ இது எல்லாத்தையும் யூனியன் பண்ணுங்கள். அப்போ யூனியன் பண்ணிங்கன்னா யூனியன் ஐ வேரிஸ் ஓவர் 1 to n b of xi comma rxi by 4 intersection v is also empty. Now I just apply the distributive property. Distributive property apply பண்ணிங்கன்னா என்ன வரப்போகுது, union I varies over 1 to n b of xi comma rxi by 4. அது எல்லாத்தையும் யூனியன் பண்ணிவிட்டு நீங்கள் வியோட இன்டர்செக்ட் பண்ணதும் தனித்தனியாக இன்டர்செக்ட் பண்ணிவிட்டு யூனியன் பண்ணுறதும் சேம். இட் குட் பி எம்டி. பட் இது வந்து எதில் இருக்குது, இது வந்து கேயோட பெரிய செட், அதே வி இன்டர்செக்ட் பண்ணல அப்படின்றதுனால கேயும் அப்போ ஆட்டோமேட்டிக்காக எது இன்டர்செக்ட் பண்ணாது, v intersect பண்ணாது. That imply k intersection v is also empty. Therefore v is contained in k complement. அப்போ k complement குள்ள தான் v இருக்கு. And also y is a member, right? அப்போ என்ன ஆகும், எந்த ஒரு y கொடுத்தாலும் என்னால் ஒரு ஓப்பன் செட் கண்டுபிடிக்க முடியுது.
Bனா அந்த V வந்து எதிலே வர மாதிரி K காம்ப்ளிமெண்ட்லேயே வர மாதிரி கண்டுபிடிக்க முடியுது. அப்போ கன்க்ளூஷன் என்ன கொடுக்கலாம்? Therefore K complement is open. Hence K is closed. That's end of the story. Converse true, that means எந்த ஒரு க்ளோஸ் செட் திங்னால காம்பாக்டா வருமா அப்படின்னு கேட்டா அதுவும் வராது. That's a remark. Closed over 0 comma infinite is a closed set in R, is not compact. Is closed in R but not compact. இதுவும் போன வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, லெட் மீ கோ டு த ப்ராப்பர்ட்டி நம்பர் 3. பட் ஒரு காம்பேக்ட் செட் எடுத்துட்டிங்கன்னா அதுக்கு அதில் இருக்கக்கூடிய க்ளோஸ் செட்ஸ்லாம் எடுத்துட்டிங்கன்னா அது வந்து என்னவாகும்னா அதுவும் காம்பேக்டாக மாறும். A closed subset of a compact metric space is compact. That's the next result. A closed subset of a compact metric space is compact. Proof. Let K be a closed subset of a compact metric space X. What's my claim? K compact நான் ப்ரூவ் பண்ணணும். அப்போ முதல்ல K ஒரு ஓப்பன் கவர் எடுத்துக்கலாம். ஓகே, let A alpha be an open cover of K. K ஓப்பன் கவர் எடுத்தாச்சு. அப்போ என்ன அப்போது இது எல்லாத்தையும் யூனியன் பண்ணிங்கன்னா யூனியன் ஆல்ஃபா ஏ ஆல்ஃபா அதை வந்து கே உள்ள வச்சுருக்கோம். சரிங்களா? இப்போ கே ஆல்ரெடி என்ன கொடுத்துருக்காங்க? க்ளோஸ் செட்னு கொடுத்துட்டதுனால இப்போ கே காம்ப்ளிமெண்ட்டை ரெண்டு பக்கமும் யூனியன் பண்ணுவோம். அப்போ ரெண்டு பக்கமும் கே காம்ப்ளிமெண்ட்டை யூனியன் பண்ணிங்கன்னா என்ன வரப்போகுது? ஏ ஆல்ஃபா யூனியன் கே காம்ப்ளிமெண்ட் இட்ஸ் கண்டைன்ஸ் கே யூனியன் கே காம்ப்ளிமெண்ட், ரைட்? ரெண்டு பக்கமும் கே காம்ப்ளிமெண்ட்டை யூனியன் பண்ணியாச்சு. தட்ஸ் ஈக்குவல்ஸ். அப்போ திஸ் இஸ் நத்திங் பட் எக்ஸ். அப்போது இதுலேருந்து என்ன இப்போ கன்க்ளூஷன் கொடுக்க முடியும்? அந்த கலெக்ஷன் ஏ ஆல்ஃபா அதோட கே காம்ப்ளிமெண்ட்டை சேர்த்தது இஸ் அன் ஓப்பன் கவர் ஆஃப் எக்ஸ். எக்ஸோட ஓப்பன் கவர் அது மாறுது. நம்மளுக்கு என்ன தெரியும்? ஆஸ் எக்ஸ் இஸ் காம்பேக்ட், ரைட்? எக்ஸு காம்பேக்டாக இருக்கிறதுனால இதுக்கு ஃபைனட் சப் கவர் இருக்கும். என்ன சொல்ல முடியும்? ஸோ தேர் எக்ஸிஸ்ட் ஏ ஆல்ஃபா 1, ஏ ஆல்ஃபா 2, எக்ஸெட்ரா ஏ ஆல்ஃபா என். மேபி அந்த கேயும் காம்ப்ளிமெண்ட்டும் அதில் இன்க்ளூட் ஆகிருக்கலாம். ஓகே, சச் தட் அதை யூனியன் பண்ணோன்னா நம்மளுக்கு அந்த எக்ஸ் வந்துடும் இல்லையா? ஓகே, ஏ ஆல்ஃபா 1 யூனியன் ஏ ஆல்ஃபா 2 யூனியன் எக்ஸெட்ரா யூனியன் A alpha n union K complement equals X, because X is space. இது எல்லாமே X ஓட சப்செட்ஸ். அப்போது இப்போ K காம்ப்ளிமெண்ட் இதுலேருந்து ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ரெண்டு பக்கமும் இப்போ K காம்ப்ளிமெண்ட் ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா we get A alpha 1 union A alpha 2 union etc union A alpha n could contains K. Okay, therefore அப்போ இதில் conclusion K is compact. அப்போ எந்த ஒரு closed subset of a compact set is compact மாறும். Okay, right, I stop here.